நீங்க அப்படிதான் வந்து நீங்க வந்து சுற்றுச்சூழல் பற்றி உண்மையிலேயே அக்கறை இருக்குன்னா, நீங்க இந்த இடமே தேர்ந்தெடுத்திருக்க கூடாதுன்றது தான் என்னுடைய வாதம். நீங்க பேசுறது உண்மையா இருந்ததுன்னா, நீங்க பசுமை தாயகம்னு வச்சிருக்கோம். சுற்றுச்சூழல் நாங்க பாதுகாக்கிறோம்ன்றதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா, நீங்க அந்த இடமே சூஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்போ நீங்க எப்பொழுதும் போல எல்லாவற்றிலும் மாத்தி மாத்தி பேசுற மாரி, இதுலயும் பேருக்கு வந்து ஊருக்கு உபதேசம் பண்ற மாரி சுற்றுச்சூழல்னு பேச வேண்டியது. எவனோ ஒருத்தன் ஹெலிகாப்டர் விட்டான்னா, அங்க வந்து சுற்றுச்சூழல் பாதிக்குது, எல்லாம் பாதிக்குதுன்றீங்க. ஒரு ஹெலிகாப்டர் பறந்தா சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னீங்க. ரைட்டு ஒத்துக்கிறோம். நீங்க சொன்னது நல்லது தான். அப்ப நீங்க இவ்ளோ பெரிய கூட்டத்த கொண்டு வந்து அதே இடத்துல நடத்துவேன்றீங்களே, இது எந்த விதத்தில நியாயம்ன்றது தான் என்னுடைய பார்வை. அது அங்க அந்த பகுதியினுடைய மக்களுடைய எண்ணமா வந்து சட்டமன்ற உறுப்பினர். இல்ல ஏன்னா 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 நான் மட்டும் இல்ல. அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் போன்றவர்லாம் வந்து நெறைய பேர் அப்ஜெக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அது தொடர்பா எந்த நடவடிக்கையும் இல்ல. அப்படியே இருக்கு. இல்ல எங்கேயோ மாநாடு நடத்தன்னு போறாங்க. நடத்தட்டும். நான் வேணான்னு சொல்லல. அ, அ. நான் மாநாடு நடத்த வேணான்னு சொல்லல. நானா சொன்னேன் நானு? நான் சொல்லலையே. நீங்க தானே சொன்னீங்க. பறவைகள் வாழ்விடம்னீங்க. நானா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க. ஹெலிகாப்டர் பறக்கிறதுனால அங்க வந்து பாதிப்பு வருது சுற்றுச்சூழல்னீங்க. இதெல்லாம் உண்மை. நான் கரெக்ட்டா தான் பேசுனீங்க. இவ்ளோ கரெக்ட்டா பேசுன நீங்க அங்க போய் மாநாடு நடத்துறீங்களேன்னு தான் உங்கள கேட்கிறேன். இல்ல மக்கள் திரள போறாங்க. அதனால என்ன மாசு கண்டிப்பா அடையும்? பொல்யூட் ஆகும். மக்கள் திரண்டா நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் சேர்ந்தா வந்து அதுவும் அந்த இடத்துல வந்து நீங்க வேறு மாரியான கிரவுண்டா இருந்தா கூட கிளீன் பண்ணிடலாம். இது வந்து கடற்கரை பகுதியிலும்போது அங்க வந்து ரொம்ப பாதிப்பு நெறைய ஆகும். நீங்க கடற்கரை பகுதியில வந்து நீங்க குப்பை ஏற்படுறதுன்றது வந்து இப்ப ஏன் நம்ம மாஸ் டிரைவ் கிளீன்லாம் அடிக்கடி நடத்துறோம் அந்த பக்கத்துல? இல்ல அது மாநாடு பேரு சித்திரை முழுநிலவு ம். அப்படின்றாங்க. மாமல்லபுரத்துல தான் அந்த முழுநிலவு தெரியும் ம். அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் சொல்லணும்லாம் சொல்லலாம். அப்ப நீங்க இதெல்லாம் பேசாதீங்கன்றேன் நானு. நீங்க சுற்றுச்சூழல பத்தி பேசாதீங்க. எவனா எதனா பண்ணிட்டு போட்டும், வுட்டுட்டு போங்க. நீங்க தானே சார் சொல்றீங்க. அதனால நான் கேட்கிறேன். நீங்க சரி சொல்றது ஏன் இவ்வளவு இப்ப இப்ப அறிவுபூர்வமா பேசுறீங்களே, சொல்றீங்களே. கூட்டணி தொடங்கிருச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் பாஜக, அதிமுக கூட்டணி முடிவாயிருச்சு. இப்ப அந்த கூட்டணியில யார் இருப்பாங்க அப்படின்ற கேள்விலாம் கூட எழுது. பாமகல இன்னொன்னு உட்கட்சி பிரச்சனைகள்லாம் கூட போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல திமுக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. அது பாமகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அது யார் சொல்றாங்கன்னு தெரியல ஒரு பக்கம். இன்னொன்னு இன்னைக்கு தான் இவங்க கூட்டணியில சொல்றோம். நாங்க வந்து இவங்க கூட்டணி சேர போறாங்கன்றதையும் சொன்னோம். நாங்க இந்த கூட்டணியில தான் இருப்போம்ன்றதையும் நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நாங்க 1. 2வது ரொம்ப சிம்பிள். மறுபடியும் அத வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கு யாரோட எலக்ஷன சந்திக்கணுன்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு. நான் முழுமையா நம்புறேன். ஒண்ணும் எந்த பிரச்சனையும்